2026 தேர்தல் பின்னணியில் புதிய அரசு. சிபிஎம் கட்சியின் எச்சரிக்கை. அதிமுக உட்கட்சி பூசல். இபிஎஸ் ஆலோசனை. விரைவில் ஆட்சி கவிழும். மு.க. ஸ்டாலின் பேச்சு. மத்திய அரசுக்கு எதிராக கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் அதிரடி. சென்னை அண்ணா சாலை தீ விபத்து. செந்தில் பாலாஜிக்கு அமலாக்கத்துறை செக். தமிழகம் முழுவதும் மாதாந்திர மின் பராமரிப்பு பணி. 5 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை. 2026 தேர்தல் பின்னணியில் புதிய அரசு. சமீபத்தில் நடந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் நடிகர் விஜய் தொடங்கிய தவிக 108 இடங்களை வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது. கடந்த மே 10 அன்று விஜய் முதலமைச்சராக பதவியேற்றார். மே 13 அன்று சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபித்த நிலையில் கடந்த சனிக்கிழமை அமைச்சர்களுக்கான துறைகள் அதிகாரப்பூர்வமாக ஒதுக்கப்பட்டன. முதலமைச்சர் விஜய் தனது வசம் பொது நிர்வாகம், உள்துறை மற்றும் காவல்துறை ஆகிய முக்கிய பொறுப்புகளை வைத்துள்ளார். விளையாட்டுத்துறைக்கு தனி அமைச்சகத்தை உருவாக்கியுள்ளார். சிபிஎம் கட்சியின் எச்சரிக்கை. தவிக ஆட்சி அமைக்க பெரும்பான்மைக்கு சில இடங்கள் குறைவாக இருந்ததால் காங்கிரஸ், சிபிஎம் மற்றும் அதிமுக அதிருப்தியாளர்கள் சிலர் தவிகவுக்கு ஆதரவளித்தனர். இந்நிலையில் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட சி.வி. சண்முகம் போன்ற மூத்த நிர்வாகிகளை தவிக அமைச்சரவையில் சேர்க்க முயற்சி நடப்பதாக தகவல் வெளியானது. இதற்குத்தான் அதிமுக அதிருப்தியாளர்களை அமைச்சரவையில் சேர்த்தால் தவிக அரசுக்கு அளிக்கும் ஆதரவை மறுபரிசீலனை செய்வோம் என சிபிஎம் மாநில செயலாளர் ப. சண்முகம் எச்சரித்துள்ளார். அதிமுக உட்கட்சி பூசல். இபிஎஸ் ஆலோசனை. தேர்தல் தோல்விக்கு பிறகு அதிமுக கடுமையான உட்கட்சி நெருக்கடியை சந்தித்துள்ளது. தவிக வாக்கெடுப்பில் கட்சி மாறி ஓட்டளித்ததாக கூறி சி.வி. சண்முகம் உள்ளிட்ட சில முக்கிய தலைவர்களை எடப்பாடி பழனிசாமி அதிரடியாக நீக்கினார். தற்போது கட்சியை அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு செல்வது, நிர்வாகிகளின் வெளியேற்றத்தை தடுப்பது எப்படி என்பது குறித்து 80க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்களுடன் இபிஎஸ் இன்று அவசர ஆலோசனை நடத்தி வருகிறார். விரைவில் ஆட்சி கவிழும். மு.க. ஸ்டாலின் பேச்சு. இந்த தேர்தலில் ஆட்சியை இழந்த திமுக தவிக அரசுக்கு எதிராக தனது அரசியல் வியூகங்களை தொடங்கியுள்ளது. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பல்வேறு கட்சிகளின் ஆதரவோடு தள்ளாட்டத்தில் நடக்கும் இந்த புதிய விஜய் அரசு மிக விரைவில் கவிழும். அதனால் திமுகவினர் இப்போதிலிருந்தே அடுத்த தேர்தலுக்கான களப்பணிகளுக்கு தயாராக வேண்டும் என்று தன் கட்சி நிர்வாகிகளிடம் பேசியுள்ளார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள். பள்ளி மாணவர்களின் மிக முக்கியமான கட்டமான 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று காலை 9:30 மணிக்கு வெளியாகின. மாணவர்கள் தங்களது பதிவு எண் மற்றும் பிறந்த தேதியை பயன்படுத்தி ஆன்லைனில் மதிப்பெண்களை பார்த்து வருகின்றனர். வழக்கம் போல் தென் மற்றும் மத்திய மாவட்டங்களான சிவகங்கை, விருதுநகர், பெரம்பலூர் ஆகியவை இந்த ஆண்டும் மாநில அளவில் தேர்ச்சி விகிதத்தில் முன்னிலையில் உள்ளன. மத்திய அரசுக்கு எதிராக கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் அதிரடி. புதிய தவிக அரசின் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள ராஜ்மோகன் மத்திய அரசின் PM ஸ்ரீ பள்ளி மேம்பாட்டு திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இத்திட்டத்தின் மூலம் மும்மொழி கொள்கை மறைமுகமாக கொண்டுவரப்படுவதாக கூறி மத்திய அரசு நிதி தரவில்லை என்றாலும் பரவாயில்லை, தமிழகம் எப்போதும் போல இருமொழி கொள்கையில்தான் இயங்கும் என திட்டவட்டமாக மறுத்துள்ளார். சென்னை அண்ணா சாலை தீ விபத்து. சென்னையின் மிக பிஸியான பகுதியான அண்ணா சாலை தர்கா பகுதியில் நேற்று நள்ளிரவில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் அடுத்தடுத்து இருந்த 25க்கும் மேற்பட்ட டயர் கடைகள் முற்றிலும் எரிந்து சாம்பலாகின. டயர்கள் கருகியதால் சென்னை நகரின் மையப்பகுதியில் கடுமையான கரும்புகை சூழ்ந்தது. தீயணைப்பு வீரர்கள் பல மணி நேரம் போராடி தீயை கட்டுப்படுத்தினர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து மாற்றியமைக்கப்பட்டது. செந்தில் பாலாஜிக்கு அமலாக்கத்துறை செக். முன்னாள் அமைச்சர் வி. செந்தில் பாலாஜி மீதான வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்த வழக்கு நீண்ட நாட்களாக நடந்து வருகிறது. இந்த வழக்கில் அவர் மீது சட்ட ரீதியான மேல் நடவடிக்கை எடுக்கவும் விசாரணையை தொடரவும் அனுமதி கோரி புதிய தவிக அரசுக்கு அமலாக்கத்துறை அதிகாரப்பூர்வ கடிதம் அனுப்பியுள்ளது. இது புதிய அரசுக்கு வந்துள்ள முதல் சட்ட நிர்வாக சோதனையாக பார்க்கப்படுகிறது. தமிழகம் முழுவதும் மாதாந்திர மின் பராமரிப்பு பணி. தமிழக மின் வாரியம் வழக்கமாக நடத்தும் மாதாந்திர பராமரிப்பு பணிகளுக்காக கோவை மற்றும் கரூர் உள்ளிட்ட பல முக்கிய பகுதிகளில் இன்று காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை மின் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது. 5 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழைக்கான அறிகுறிகள் தொடங்கியுள்ளன. இதனால் சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் இன்று தமிழகத்தின் 5 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும் என எச்சரிக்கை விடுத்துள்ளது.